Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுள்ள ஒரு சூழ்நிலை, பற்றாத ஒரு நிலைமை, எதுவும் செய்ய முடியாத ஒரு காலகட்டம், யாராலையும் மாற்ற முடியாத ஒரு குறைவு, எதுவுமே செய்ய முடியாத ஒரு இயலாமையின் நிலை, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில பல வருடங்கள் பிரயாசப்பட்டது சேர்த்து வைக்க முடியாத ஒரு நிலைமை, இழந்து போன நிலைமை கொஞ்சம்தான் இருக்குது. இந்த குறைவோடு கூட நான் எவ்வளவு காலம் வாழ முடியும், எவ்வளவு சம்பாதித்தாலும் மீதியான துணிக்கு எடுக்க முடியவில்லை. இப்படி பலவிதமான கேள்விகள், துக்கங்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கத்திலே ஜனங்களுக்கு அற்புதங்கள், அடையாளங்களை செய்த பிறகு ஜனங்களை வெறுமையாய் அனுப்பி விடுவதற்கு அவருக்கு பிரியமில்லாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்னையும் கர்த்தர் வெறுமையாய் அவர் வைக்க மாட்டார். நம்முடைய வீட்டை வெறுமையாய் வைக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுமையாய் வைக்க மாட்டார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் வெறுமையாய் வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்பார். குறைவிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் சீசரிடத்தில் சொல்லுகிறார், இத்தனை பேருக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள். சீசர்கள் தங்களால் முடியாத இயலாமையை சொல்லுகிறார்கள். நாங்கள் போய் போஜன பதார்த்தங்களை வாங்கி வர வேண்டும். இங்கு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது, இவர்களுக்கு போதாது. இப்படி எல்லாம் குறைவை சொல்லுகிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட உங்களுடைய இருக்கிற நிலைமையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில கஷ்டப்படுகிறீர்கள், எந்த காலகட்டத்திலிருந்து அந்த கஷ்டம் இருக்கிறது, உங்களால் முடியாத நிலைமை என்ன, உங்களுடைய பிரச்சனையினுடைய போராட்டம் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுங்கள். இருக்கிற நிலைமையை கர்த்தர்ட்ட அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அதை உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்கள். 5 அப்பம் 2 மீன் சாதாரணமானது தான், ஒன்றும் இல்லாத ஒரு ஆளுக்கு மாத்திரம் போதுமானது. ஒருவேளை உங்கள் வீட்டிலே சம்பாத்தியங்கள் குறைவாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம். இதெல்லாம் வைத்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது, பற்றாக்குறை, கடன் வாங்கி தான் வாழ முடியும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கலாம். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல, கஷ்டம் இருக்கலாம், எல்லாம் இழந்து போயிட்டோம், இனி போதாது, பத்தாது. கவலைப்படாதீங்க. அதை உங்களுக்கு கரத்தில் இருந்து ஆண்டவர் கரத்துக்கு வரட்டும். உங்களுடைய சம்பாத்தியங்களும், குடும்பம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆண்டவர் கரத்துக்கு வரட்டும். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் வந்தால் அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார், குறைவை நிறைவாக்குவார், பற்றாக்குறைகளை மாற்றி அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். உங்கள் குறைவு, குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்குவீங்களா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, 5000 பேர்த்துக்கு பிட்டு கொடுத்த தேவன் இந்த வாழ்க்கையில இந்த காலை வேளையில ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர். குறைவை மாற்றுகிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர். யார் யாருக்கு இந்த காலை வேளையில நேற்று வரைக்கும் இருந்த அத்தனை குறைவுகள், பிரச்சனைகள், ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே வேலை இல்லாத பிரச்சனைகள், ஆண்டவரே எதெல்லாம் குறைவா இருக்குதோ, ஆண்டவரே எந்த கடன்ல எந்த சூழ்நிலையில இவங்க சிக்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே இவருடைய கையின் பிரயாசங்கள் இல்லாத நிலைமை இருக்கிறதோ, அல்லது எல்லாம் ஆண்டவரே இழந்து போயிருக்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியல, வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி போராடுகிறார்களோ, கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீர் ஆசீர்வதித்து திரும்பவும் கொடுப்பீராக. ஆண்டவரே குறைவிலிருந்து நாங்கள் கூப்பிடுகிறோம், ஆண்டவரே குறைவிலிருந்து நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே குறைவிலிருந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை, குடும்பத்தை,
பிள்ளைகளை, சம்பாத்தியத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளுடைய பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை எல்லாம் உடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் அது குறைவானதெல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து தருகிறீர். இப்பொழுது குடும்பத்தை நிரப்புகிறீர். இப்பொழுது தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது. ஒரு அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. ஒரு விடுதலை இறங்குவதற்காய் நன்றி. ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் ஒவ்வொருவரை தொட்டதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. குறைவை இன்று முதல் நிறைவாய் ஆசீர்வதித்து கொடுப்பார். கவலைப்படாதீர்கள்.